ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு ஃபேமிலி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து அழகிய குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபேமிலிக்குள்ளே போகலாம். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். The next category, family has a group of related genera with still less number of similarities as compared to the genus or species. இப்போ வந்துட்டு ஸ்பீஷஸ் எல்லாம் அள்ளி போட்டு வந்த அதோட சிமிலாரிட்டிஸ்லாம் அள்ளி போட்டு வந்ததை நம்ம ஜீனஸ்ன்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த ஜீனஸ்லாம் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்ததை இந்த ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, ஸ்டில் லெஸ் நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் as compared to the genus or species. ஸ்பீஷஸ் லெவலில் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து அப்படியே வந்து ஒரே மாதிரி இருக்கிற மேட்சாக இருக்கிற டியோ வந்து தேர்ந்தெடுத்துட்டீங்க. நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க. ஓகே, ஃபைன். இப்போது அவன் ஒரு ஃப்ரெண்ட்ஸை வச்சுருப்பான். அவனை நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் அவனுக்கும் இவனுக்கும் வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம், உங்களுக்கும் இவனுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம். ஆனால் உங்கள் எல்லாத்துக்குள்ளே இருக்கிற சிமிலாரிட்டிஸ் இருக்குமான்னு கேட்டால் அதில் வந்து பாதியாக குறைஞ்சிரும். இதே இவன் வந்து இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரான், 4வது ஒரு பர்சன் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரான். நீங்களாம் வந்து ஒரு கேங், தண்ணியே அடிக்காத சரக்கு அடிக்காத பாய்ஸாக இருப்பீங்க, ஒரு பியூர் அந்த மாதிரி பாய்ஸாக இருப்பீங்க. ஆனால் இங்கேருந்து கூப்பிட்டு வரவன் வந்துட்டு அதில் இல்லாமல் வேற ஒரு கேட்டகரியில் இருப்பான். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு உங்கள் 3 பேர்த்து கம்பேர் பண்ணுறப்ப இவனோட சிமிலாரிட்டிஸ் வந்து கம்மியாயிருச்சு பார்த்தீங்களா. இவன் இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தான்னா அவனோட அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிராஸ்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். அதே மாதிரி தான் வந்து இந்த ஃபேமிலியிலேருந்து இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஜீனஸ் லெவலில் இருக்கிறப்ப அக்ரிகேட் பண்ணுறப்போ ஓகே ஃபைன், சிமிலாரிட்டிஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதே இன்னொரு லெவல் ஆஃப் இதில் போகிறப்போ வந்துட்டு இன்னுமே கம்மியாயிரும். அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இதே இப்போ சொன்னதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபேமிலியிலேருந்து ஆர்டருக்கு போகிறோம். அங்கே என்ன ஆகும், ஃபேமிலியில் இருக்கிற சிமிலாரிட்டியோட ஆர்டரில் இருக்கிற சிமிலாரிட்டி இன்னுமே கம்மியாயிரும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர்ஸ், இதுதான் வந்து நடக்கிறது. புரிஞ்சா? ஓகே ஃபைன். ஃபேமிலிஸ் ஆர் கேரக்டரைஸ்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் போத் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷஸ். இப்போ வந்துட்டு ஒரு பிளான்ட் எடுக்கிறாங்க. இந்த பிளான்ட் எடுத்து இது இந்த மாதிரி இருக்குது, இது எந்த கேட்டகரியில் வைக்கலாம், இது எந்த ஃபேமிலியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி வைக்கிறாங்கன்னா வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ வந்து செக்ஷுவலி ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்க எல்லாத்தையுமே ஒரே ஃபேமிலியில் வச்சுறாங்க. ஏசிஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனோ இந்த மாதிரி ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கலர்ஸை பேஸ் பண்ணி இந்த வெஜிடேட்டிவ் சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு கேட்டகரி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு நினச்சி பார்க்குறீங்க. வெரி 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 ஃபியூ, கம்மியாகிட்டே வர ஆரம்பிச்சிடும். ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அள்ளி போட்டிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் வந்துட்டு வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தன் வந்து நல்லவனாக இருப்பான், இன்னொருத்தன் வந்து ரொம்பவே கெட்டவனாக இருப்பான். ஆனால் 2 பேருமே வந்துட்டு பார்க்க அழகாக இருக்கீங்க அப்படின்னு தூக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா, பார்க்குறக்கு அழகு அப்படின்றதுல வந்துட்டு இப்படி ஸ்மைலி ஃபேஸாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்துட்டு ஈவில் ஃபேஸாக வந்துட்டு இப்படி 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 ஈவில் ஃபேஸ் மாதிரி சுற்றிட்டு இருப்பான். ஈவில் ஃபேஸ்ன்னு சொல்லி கோமாளி மாதிரி வரைஞ்சிட்டேன், சாரி ஃபார் தட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு, அமாங் பிளான்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 3 டிஃப்ரெண்ட் ஜெனரா சொலானம், பெட்டூனியா, டெட்டூரா ஆர் பிளேஸ்ட் இன் த ஃபேமிலி சொலானேசி. ஸோ சொலானம்ன்றது ஒரு ஜீனஸு, பெட்டூனியான்றது ஒரு ஜீனஸு, டெட்டூரான்றது ஒரு ஜீனஸ். இது எல்லாத்தையுமே சேர்த்து சொலானேசி அப்படின்ற ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்து அடக்கி வச்சுருக்காங்க. இதை வந்து எப்படின்னு வச்சுக்கலாம், எஸ்பிடி எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பவர் ரேஞ்சர்ஸ் ஞாபகம் இருக்கா, அந்த எஸ்பிடியை வந்து அப்படியே இங்கே ரிமூவ் பண்ணிக்கோங்க. எஸ் ஃபார் சொலானேசி, பி ஃபார் பெட்டோனியா, டி ஃபார் டெட்டூரா. இது எல்லாத்தையும் எந்த ஃபேமிலியில் வச்சுருக்காங்க, சொலானேசி ஃபேமிலியில் வச்சுருக்காங்க. ஹோப் யூ guys remember this mnemonics clearly. Next, among animals, for example, genus Panthera consisting lion, tiger, leopard is put along with the genus Felis cats in the family Felidae. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஜீனஸில் வைக்கிறப்பவே வந்துட்டு இந்த பூனைக்கும் இந்த லயன் டைகருக்குமே வந்துட்டு சிமிலாரிட்டி கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து லயன் டைகர் லெப்பர்டில் ஒரு ஃபேமிலி ஒரு ஜீனஸில் வச்சுட்டு ஃபெலிஸ் கேட்டுன்றதை வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் ஜீனஸில் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போது இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு கேரக்டர் சிமிலாரிட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிவிட்டு அது 2த்தையுமே வந்துட்டு ஒரு குரூப்பில் வச்சுருக்காங்க. ஸோ ஜீனஸ்லேயே அது வந்து சிமிலாரிட்டி கம்மியாக இருக்குன்றத வைக்கிறப்போ ஃபேமிலியில் வரப்போ அதோட சிமிலாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட்டு. புரிஞ்சா? சிமிலர்லி இஃப் யூ அப்சர்வ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேட் அண்ட் அ டாக் யூ வில் ஃபைண்ட் சம் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். ஒரு பூனையும் நாயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில ரீல்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வாவ் அப்படின்ற அளவுக்கு வந்து 2மே பியூட்டிஃபுல்லாக பிஹேவ் பண்ணும், 2மே வந்து கேரிங்காக பிஹேவ் பண்ணும். இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ஸாலா அப்படின்ற மாதிரி வந்துட்டு டாக் ரொம்ப கொடூரமாக கேட் ரொம்ப கொடூரமாக வந்து இப்படி பிஹேவ் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி டாக்ஸ் வந்து இன்னும் பாசமாக பிஹேவ் பண்ண மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில டிஃப்ரென்சஸும் பார்க்கலாம், ஒரு சில சிமிலாரிட்டிஸும் பார்க்கலாம். அதில் வச்சுட்டு இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டையும் டாகையும் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேமிலியில் வச்சுருக்காங்க. கேட் இதெல்லாம் வந்து இருக்கிறது வந்து ஃபெலிடே அப்படின்ற ஃபேமிலியில் இருக்குது.
பட் இந்த டாக்ஸ் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து கெனிடே அப்படின்ற ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறான். இதுதான் வந்து இப்போதைக்கு ஃபேமிலி பற்றின அப்டேட். என் ஃபேமிலி பற்றின அப்டேட் இல்லை, டாக்ஸானமிக் ஃபேமிலி பற்றின அப்டேட்டு. ஸோ நான் ஜீனஸ்லேயே சொல்லணும்னு நினச்சேன். இந்த நிமோனிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீப் ஆஸ் க்ளீன், அவர் ஃபேமிலி கெட் சிக். நம்ம வந்து சிக்கை பார்த்தாச்சு, கெட்ஸை பார்த்தாச்சு, ஃபேமிலியை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆர்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், லவ் யூ, டாடா.